Hi friends, இன்னைக்கு கப் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் மைதாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா இதுக்கு தேவையில்லை. இதை நல்லா சலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இன்னொரு ட்ரையான பவுலில் 2 எக் சேர்த்துக்கிறேன். கப் கேக்கு பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக் கொஞ்சமாக பீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எக் நல்லா பீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து ஒரு 5 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பீட்டரை தனியாக வச்சிடலாம். இப்போ நான் சலிச்சு எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டரை நான் ஒரு 6 கப் கேக் லைனரில் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த பேட்டரில் எனக்கு 9 கப் கேக் கிட்ட கிடச்சிது. கப் கேக் லைனரில் கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் அண்ட் சேவ் கப் கேக் கப்லையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு டேஸ்டியான கப் கேக் ரெடி. அண்ட் இது அதோட ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.